Hello students, welcome to JKG Max. So இன்னைக்கு நம்ம 10th Max Chapter 5 Exercise 5.1ல 4thல second sum தான் பார்க்க போகிறோம். Find the value of A for which the given points are collinear அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம கிராஃப் போட வேண்டிய அவசியம் இல்லை. கொலினியரில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப் போட்டு பாயிண்ட் வந்து சூஸ் பண்ண வேணாம். அவங்க கொடுத்த பாயிண்ட்டை நம்ம அப்படியே டேக் ஓவர் பண்ண மட்டும் போதும். ஸோ கொலினியருக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ட்ரையாங்கிள் ஃபார்முலாவே தான் யூஸ் பண்ணிப்போம். ஆஃப் x1 x2 x3 அகெயின் x1 y1 y2 y3 ஸோ அகெயின் வந்துட்டு y1. ஸோ எப்பவுமே பாயிண்ட்ஸை நம்ம ஃபஸ்ட் இருக்கிறது x1, செகண்ட் இருக்கிறது y1, இது x2, திஸ் இஸ் y2, திஸ் இஸ் x3, திஸ் இஸ் y3 அப்படின்னு தான் நம்ம எடுப்போம் பாயிண்ட்ஸை. நோ இப்போ மார்க் பண்ண பாயிண்ட் எடுத்து இதில் அப்ளை பண்ணுங்கள். ஆஃப் x1 என்ன? a minus a plus 1, x2 minus a plus 1, x3 என்ன? minus 4 minus a, again x1 என்ன? a, y1 என்ன? 2 minus 2a, அப்புறமா y2 என்ன? 2a, y3 என்ன? 6 minus 2a, again y1 என்ன? 2 minus 2a. okay, now ஆஃப் இப்போ எப்போவுமே மேலே இருந்து தான் ஃபஸ்ட்டு கீழே மல்டிபிள் பண்ணணும், ஆஃப்டர் தான் கீழே இருந்து மேலே மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஏவி மல்டிபிள் பண்ணால் ஏ ஸ்கொயர், இங்கே என்ன இருக்குது 2, அதனால 2a ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இந்த மல்டிபிள் நீங்கள் பேப்பரில் தனியாக கூட போட்டு எடுத்து அப்ளை பண்ணுங்கள், இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ என்னென்னா -a + 1 இதையும் 6 - 2a இந்த ரெண்டையும் இப்போ நான் மல்டிபிள் பண்ண போகிறேன். நவ் ஃபஸ்ட்டு ஏவை வச்சு இந்த ரெண்டை மல்டிபிள் பண்ணுங்கள், அப்புறமா 1 வச்சு இந்த ரெண்டை மல்டிபிள் பண்ணலாம். 6 × a 6a, மைனஸ் இருக்கிறதுனால -6a. நெக்ஸ்ட் இப்போ இந்த நம்பர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் a × a ஸ்கொயர், இங்கே 2 இருக்கிறதுனால 2a ஸ்கொயர். இப்போ 1 வச்சு 1 6 are 6, ப்ளஸ் இருக்கிறதுனால +6, 1 2s are 2, மைனஸ் இருக்கிறது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2, 1 2s are 2, இங்கே a இருக்கிறதுனால a அப்படியே போட்டுக்கோங்க. நவ் ஏ ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா ஒரே வேல்யூ தான் இருக்குது, அதனால 2a ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இங்கே ஒரு 6a இருக்குது, இங்கே ஒரு 2a இருக்குது, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. அப்போ ரெண்டுமே மைனஸில் இருந்தால் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுணும். ஸோ -6a 2a ஆட் பண்ணால் 8a, இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது? +6. ஸோ இதை எடுத்து இப்போ இங்கே எழுதிங்க. 2a ஸ்கொயர் -8a + 6 + 2a ஸ்கொயர் -8a + 6. இப்போ அதே மாதிரி இதை வச்சு இது கூட மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு -4 - a இதையும் 2 - 2a இந்த ரெண்டையும் இப்போ நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகே, அங்கே பண்ண மாதிரியே தான் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 2s are 8, மைனஸ் இருக்கிறதுனால -8. இப்போ இந்த நம்பர் 4 2s are அதே 8, மைனஸ் இது மைனஸ் +8, இங்கே a இருக்கிறதுனால ஏவை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ ஏவை வச்சு இந்த ரெண்டை மல்டிபிள் பண்ணணும். 2 × a 2a, மைனஸ் இருக்கிறதுனால -2a, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏவையும் மல்டிபிள் பண்ணால் a ஸ்கொயர், இங்கே 2 இருக்கிறதுனால +2a ஸ்கொயர், அதை வந்து அப்படியே போட்டுருங்க. நவ் a ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது, அதனால அப்படியே இருக்கட்டும். 8a 2a மைனஸ் பண்ணால் 6a, அதனால +6a, ரிமைனிங் என்ன இருக்குது? -8. இந்த ஆன்சர் எடுத்து இப்போ எழுதிங்க. 2a ஸ்கொயர் + 6a -8. ஒரு ரோ நம்மளுக்கு முடிஞ்சாச்சு. இப்போ ஒரு ரோ முடிஞ்சதுமே எப்பவுமே மைனஸ் போட்டு ஆஃப்டர் கீழே இருந்து மேலே மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ கீழே இருந்து மேலே மைனஸ் போடும்போது ப்ராக்கெட் போட மறக்காதீங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, நவ் இப்போ 2 - 2a இந்த நம்பரையும் -a + 1 இந்த நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 × a 2a, மைனஸ் இருக்கிறதுனால -2a, 1 2s are 2 +2. இப்போ இந்த நம்பர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏவி மல்டிபிள் பண்ணால் a ஸ்கொயர், அப்போ 2a ஸ்கொயர், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 2s are 2, இங்கே a இருக்கிறதுனால a போட்டுக்குங்க, அப்போனா 2a. நவ் 2a ஸ்கொயர் 1, a ஸ்கொயர் வேல்யூ 1 தான் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இங்கே ஒரு 2a இருக்குது, அங்கேயுமே ஒரு 2a இருக்குது, ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ரெண்டுமே மைனஸில் இருந்தால் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுடணும். ஸோ -4a +
2. ஸோ இப்போ இதை எடுத்து எழுதுங்க 2a ஸ்கொயர் minus 4a plus 2. ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ 2a வச்சு இதை மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 2a minus 4 minus c இதையும் மல்டிபிள் பண்ணணும். இங்கே பாருங்க 4 2s are 8 மைனஸ் இருக்கிறதுனால minus 8. இங்கே என்ன இருக்கு a, அதை அப்படியே போட்டுருங்க. இப்போ இது ஏவியும் மல்டிபிள் பண்ணால் a ஸ்கொயர், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால minus 2 அப்படியே போட்டுக்கோங்க. ஏவியை மல்டிபிள் பண்ணால் a ஸ்கொயர். இதை எடுத்து எழுதிக்கோங்க minus 8a minus 2a ஸ்கொயர். அப்புறமா லாஸ்ட் நம்பர் இந்த 6 minus 2aவையும் ஏவியும் மல்டிபிள் பண்ணணும். 6 minus 2aவையும் ஏவியும் மல்டிபிள் பண்ணணும். 6a மல்டிபிள் பண்ணால் 6a மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், ஏவிஏவை மல்டிபிள் பண்ணால் a ஸ்கொயர், இங்கே என்ன இருக்குது 2a ஸ்கொயர், அவ்வளோதான். அப்போ ப்ளஸ் 6a மைனஸ் 2a ஸ்கொயர். ஓகே இப்போ இந்த 1/2 அப்படியே போட்டுக்கோங்க. 2a ஸ்கொயர் அகெயின் 2a ஸ்கொயர் மைனஸ் 8a ப்ளஸ் 6 ப்ளஸ் 2a ஸ்கொயர் ப்ளஸ் 6a மைனஸ் 8 இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸாக மாறிடும், மைனஸாக இருக்கிறதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இங்கே எழுதலாமா, அப்போ ப்ளஸ் 2a ஸ்கொயர் என்ன ஆகும் மைனஸ் 2a ஸ்கொயர், இது ப்ளஸ் 4a, இந்த வேல்யூ minus 2, this is plus 8a, this is plus 2a square, this is minus 6a, this is plus 2a square. ஜஸ்ட் அந்த சிம்பிளை மட்டும் மாற்றி நீங்கள் அப்படியே ரைட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ ப்ளஸ் 2a ஸ்கொயருக்கு மைனஸ் 2a ஸ்கொயர் கேன்சல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6aக்கு மைனஸ் 6aவும் கேன்சல், மைனஸ் 8க்கு ப்ளஸ் 8a கேன்சல். ஓகே ரிமைனிங் என்னலாம் இருக்குது, இங்கே ஒரு a ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு a ஸ்கொயர் இருக்குது, அகெயின் இங்கே ஒரு 2a ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது ஒரு 2a ஸ்கொயர், இது ஒரு 2 ஆட் பண்ணால் 4a ஸ்கொயர், இந்த ஒரு 2 ஆட் பண்ணால் 6a ஸ்கொயர், இந்த ஒரு 2 ஆட் பண்ணால் 8a ஸ்கொயர். ஸோ என்ன வருது ஆஃப் 8a ஸ்கொயர். இப்போது a வேல்யூலாம் எங்கே இருக்குது பாருங்கள், a வேல்யூ இங்கே ஒரு a இருக்குது, அவ்வளோதான். a பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது ப்ளஸ் 4a. அப்புறம் நம்பர் பாருங்கள், இங்கே ஒரு 6 இருக்கா, இங்கே ஒரு மைனஸ் 8 இருக்குது. அப்போ 8ல் 6 மைனஸ் பண்ணிட்டா 2, இதில் இதுதான் பெரிய நம்பர், அதனால மைனஸ் 2ன்னு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் 2 இருக்குது, அப்போ மைனஸ் 2 என்னது மைனஸ் 4ன்னு ஒரு ஆன்சர். அவ்வளோதான், ஈக்குவல் டு 0. இது உங்களுக்கு புரியலனா இந்த மாதிரி கூட நீங்கள் தனியாக அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ என்ன இருக்குது 6 ஒரு மைனஸ் 8 அகெயின் வந்து ஒரு மைனஸ் 2. ஸோ ஃபஸ்ட்டு மைனஸாக இருக்கிறத அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்ன வரும் 6, 2 மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுணும். ஸோ மைனஸ் 10ன்னு வரும். அப்போ 6ல் 10 மைனஸ் பண்ணால் என்ன 4, எது பிக் நம்பர், அதாவது 10ல் 6 மைனஸ் பண்ணால் 4, எது பிக் நம்பர், இதுதான் பிக் நம்பர். ஸோ அதனால மைனஸ் 4. புரிஞ்சுதா? ஓகே நவ் இந்த டிவிஷன் 1/2 இங்கே வந்தால் மல்டிப்புளாக ஆகிடும். ஸோ எனிதிங் மல்டிபிள் 0, ஆன்சர் இஸ் 0. அதனால நம்ம அதை விட்டுடலாம். ரிமைனிங் என்ன இருக்குது 8a ஸ்கொயர் plus 4a minus 4 equal to 0. ஓகே நவ் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 4 டேபிளால் டிவைட் ஆகும் நம்மளுக்கு, அதனால் 4ஆல் இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும் 2a ஸ்கொயர், அதாவது 2 4s are 8, 1 4s are 4, இங்கே என்ன இருக்குது 1 4s are 4 equal to 0. அவ்வளோதான். இது ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஃபேக்டரைஸ் உங்கள் ஸ்கூலில் மேபி வேறு மாதிரி, இந்த ஃபேக்டரைஸ்க்கு நிறைய மெத்தட் இருக்குது, உங்களுக்கு எது ஈஸியான மெத்தடும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேக்டரைஸ் எப்பவுமே ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிபிள் பண்ணோம். 1 2s are 2, இங்கே என்ன இருக்குது மைனஸ், அதனால் மைனஸ் 2. இப்போது மிடில் இருக்கிற ஆன்சர் நம்மளுக்கு வேணும், என்னது 1என்ற ஆன்சர் வேணும். ஸோ எப்போ வரும் 1 2s are வந்து 2, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1 வரணும். 1யும் 2வையும் மைனஸ் பண்ணால் 1 வரும், ஆனால் இதுக்கு தான் நம்ம மைனஸ் கொடுக்கணும். ஏன்னா பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ப்ளஸ் ஆன்சர் தான் வேணும். ஓகே 1 2s are 2, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 கரெக்டாக வந்துடுச்சு. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன -1, 2. இப்போ இதை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டார்டிங் ஒரு நம்பர் போட்டிங்களா, மல்டிபிள் பண்ணிங்களா, அதால் டிவைட் பண்ணுங்கள். 2வால் டிவைட் பண்ணும் ரெண்டையுமே. நவ் 1 2s are 2, 1 2s are 2. அப்போ -1/2, 1.
இதை ஈக்குவல் டு 0 அந்த சைடு வந்து கொண்டு போகணும். அப்போ -1/2 ஈக்குவல் டு 0 வந்தால் என்ன ஆகும்? ஸோ ஏவோட ஆன்சர் -1/2 அங்கே வந்தால் +1/2. இன்னொரு ஏவோட ஆன்சர் +1 இங்கே வந்தால் -1ன்னு சொல்லிட்டு மாறும். ஸோ இவ்வளோ தான் இந்த சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.